الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون قال النبي صلى الله عليه وسلم إن لكل قوم عيد وهذا عيدنا أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியில வந்துதித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள், குறிப்பாக அல்லாஹ் தர இருக்கக்கூடிய அந்த கூலிகளை, வெகுமதிகளை, நன்மைகளை பரிபூர்ணமாக பெறுவதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிரப்பமான கூலியை தந்தருள் புரிவானாக என கேட்டுக்கொண்டு, இந்த ஊரின் நிர்வாகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பாக அனைவர்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குல்ல ஆமீன் வான்தும் பிகைர். அல்லாஹு தஆலா இன்றைய தினத்தை போல எல்லா நாட்களிலும் இஸ்லாமியர்களை மட்டும் என்று சொல்ல மாட்டேன், எல்லா மனிதர்களையும் இன்பமாக மகிழ்ச்சிகரக்கூடிய நாளாக எல்லா நாட்களையும் அல்லாஹ்வானாக. அன்பிற்கு உரித்தானவர்களை, நாம பார்க்கின்ற பொழுது ஒரு வாரமாக தொழுது அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெருநாளை, ஒரு திருநாளை தருகிறார். சய்யிதுல் ஐயாம் என்று சொல்லக்கூடிய ஜும்மா என்ற நாளை ஒரு வாரம் தொழுது ஒரு வாரத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா சய்யிதுல் ஐயாம் என்ற ஜும்மா நாளை நம்மவர்களுக்கு தருகிறார். அந்த ஜும்மா நாளில் மஹல்லா வாசிகள் ஒன்று கூடுகிறோம். அதே போல ஒரு மாத காலமாக நோன்பு நோற்று நம்மவர்களுக்கு ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாள் தொழுகையை அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக பார்க்கின்ற பொழுது பெருநாள் தினத்தன்று எந்த ஒரு கருத்துக்களும் யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே எல்லோரையும் காயப்படுத்தாத அளவுக்கு தான் நம்முடைய கருத்துக்கள் இருக்கும். ஏனென்று சொன்னால், அவாம்கள் பாதிக்கப்பட்டால் 1000 பேர்கள், ஆளில் பாதிக்கப்பட்டால் யாரும் கேட்க மாட்டார்கள். அன்பிற்கு உரித்தானவர்களே, நாம பார்க்கின்ற பொழுது, பொதுவாக நாம பார்க்கின்ற பொழுது எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. எங்க? மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் பார்க்கின்ற பொழுது அங்கு 2 நாட்களை பெருநாட்களாக, திருநாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பெருநாட்களை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது குடியின் மூலமாக, கும்மாளம், கூத்தாட்டம், இப்படித்தான் 2 நாட்களை பெருநாட்களாக, திருநாட்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? கது பதலகுமுல்லாஹு கைரம் மின்ஹா. என்ன கேட்டார்கள்? இறைவா, இதை காட்டிலும் சிறந்த 2 பெருநாளை எங்களுக்கு தருவாயாக. கது பதலக்கும், எங்களுக்கு மாற்றமாக, பதிலாக, பகரமாக எங்களுக்கு 2 பெருநாளை தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு இணங்க அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு வழங்கியதுதான் இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாளும் ஈதுல் அல்ஹா என்ற பெருநாளும். இந்த ஈதுல் ஃபித்ர் என்பதை, அதாவது என்ன அறிவிக்கிறது என்று சொன்னால், இந்த ஈதுல் ஃபித்ருக்கு சொல்லப்படும் ஈதுல் ஃபுகரா, ஈதுல் அக்ரிபா, ஈதுல் ஃபர்ஹி வஸ்ஸுரூர் என்றெல்லாம் பெயர்களை கொண்டதுதான் ஈதுல் ஃபித்ர்.
ஈதுல் ஃபுக்கரா என்று இந்த பெருநாளைக்கு ஒரு பெயர் உண்டு. ஈதுல் மசாக்கின் என்ற பெயரும் உண்டு. ஈதுல் ஃபுக்கரா என்று சொன்னால் என்ன? ஏழைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய பெருநாள். பொதுவாக நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த இடத்தில் இந்த பெருநாளை எப்படி வைத்திருக்கிறார், நம்முடைய மார்க்கம் எப்படி வைத்திருக்கிறது? என்னை தொழுது நீங்கள் மகிழ்ச்சி படுத்த காட்டிலும், என்னை தொழுது என்னை மகிழ்ச்சியாக்குவதை காட்டிலும் அதற்கு முன்பதாக ஏழைகளுக்கு சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுத்து மகிழ்ச்சி படுத்திவிட்டு என்னை மகிழ்ச்சி படுத்துங்க இந்த பெருநாள். அல்லாஹ் தஆலா ஆனால் ஹஜ் பெருநாள் அப்படி கிடையாது. அதாவது பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி விட்டு நீங்கள் குர்பானி கொடுங்கள். இந்த ஃபித்ர் அப்படி கிடையாது. எப்படி என்று சொன்னால், இந்த ஃபித்ருடைய பெருநாள் தொழுகைக்கு நீங்கள் ஏழைகளை மகிழ்ச்சியாக்குங்கள். அன்றைக்கு ஏழைகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாரோ அத்தனை பேர்களுக்கும் உணவாக பணமாக கொடுத்து அன்றைய தினத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏழை பணக்காரன் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஈதுல் ஃபித்ராக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இதற்கு ஈதுல் ஃபுகரா, ஈதுல் மசாக்கின் இன்னொரு பெயரும் உண்டு, ஈதுல் அக்ரிபா. அக்ரிபா என்று சொன்னால் உறவுகளோடு சந்தோஷத்தை பகிரக்கூடிய நாள் இந்த நாள். நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உறவுகளில் பிணக்குகள் இருக்கலாம், பிசிறுகள் இருக்கலாம். அந்த பிசிறுகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் இணக்கமாக ஆகக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து துறந்து நீங்கள் இந்த திருநாளிலே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள், முசாபக செய்யுங்கள், முஆனக செய்யுங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்போ உறவுகளோடு நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை சென்று சந்தித்து முசாபகா முஆனக செய்யுங்கள் சொல்லுகிறது மார்க்கம். தூரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் டெலிபோன் மூலமாக உறவுகளை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம். இதை உணர்த்துகிறது இந்த பெருநாள் திருநாள். அது மட்டுமல்ல, ஈதுல் ஃபர்ஹி வஸ்ஸுரூர், மகிழ்ச்சியையும் திருநாளையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் இந்த நாள். ஒரு மாத காலமாக இரவு பகல் வேலை இருக்கும், எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு எப்படிங்க எத்தனை பேர்கள் வேலை இருக்கும், வேலையெல்லாம் விட்டு விட்டு வேலையை முடித்து விட்டு 2 மணிக்கு தொடுங்க. பகல்ல சாப்பிடுவதற்கு விதவிதமான உணவுகளை எல்லாம் பார்ப்பார்கள், சாப்பிடுவார்கள். பார்த்தாலும் கூட நப்சை அடக்கிக் கொள்ளுவான். ஏன்? நான் நோன்பு வைத்திருக்கிறேன். இப்படி எல்லாம் உண்ணாமல் பருகாமல் இருந்த முஸ்லிம்களே, மூமின்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில ஒரே இறுக்கமாக இருந்தார்கள் என்று பார்க்கவே முடியாது. மார்க்கம் என்று சொன்னால் ஒரே தொழுகை ஜக்காத்து இதே கிடையாது. இது மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது எப்படி எல்லாம் சந்தோஷத்தை நீங்கள் பகிருங்கள், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என்பதை உணர்த்தும் முகம்தான் இந்த பெருநாள். எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களோடு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க வீட்டில் இருந்து பார்க்கின்ற பொழுது அபிசீனிய வீரர்கள் தங்களுடைய விளையாட்டை, தங்கள் நாட்டினுடைய விளையாட்டை விளையாடுகிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுங்களா? தன்னுடைய மனைவியை முதுகிலே உட்கார வைத்து, ஆயிஷா இந்த விளையாட்டை நீங்கள் பார்க்கிறீர்களா, பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று. அதுக்காக நம்ம மனைவியெல்லாம் தூக்கி உப்பு மூட்டை தூக்கணும் நான் சொல்லல. பெருநாள் என்று மனைவியெல்லாம் நீங்க உப்பு மூட்டை தூக்கணும் அப்படின்னு சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கி வைத்து விட்டு, ஆயிஷா அபிசீனிய வீரர்கள் விளையாடுவதை நீ பார், சந்தோஷம் கொள் என்று கணவன் மனைவி, கணவன் வேலை வேலை என்று போய்விடுவார், மனைவி வீட்டு வேலை வேலை என்று இருப்பாள். ஆனால் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் உறவுகளும் இந்த நாளையில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், நானும் என்னுடைய மனைவி
இந்த திருநாள், இந்த பெருநாள் எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோமோ, மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, அதே போன்று இந்த திருநாளில் கணவன் மனைவிக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விட்டு நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மட்டுமல்ல, ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த பெருநாள் அன்று என்ன செய்கிறார்கள்? சிறுமிகளா வர்றாங்க. எப்படிங்க? சிறுமிகள் எல்லாம் வர்றாங்க. வந்து தஃப் அடிக்கிறாங்க. தஃப் அடிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க. இப்ப தஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதாரம் இருக்கு, சேதாரமெல்லாம் இல்ல. அப்ப நீங்க பாத்துக்கிட்ட பொழுது, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க? தஃப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரசிக்கிறார்கள், ருசிக்கிறார்கள். இப்ப ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெற்றெடுத்த தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உதுகுல் பாபா, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள வர்றாங்க, வாசலுக்கு வர்றாங்க, சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? தஃப் அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து கண்டிக்கிறாங்க. என்ன கண்டிக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே இருக்கின்ற பொழுது ஷைத்தானுக்கு வேலையா என்று சொல்லுகின்ற செய்தி இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதிலே கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுங்களா? என்ன சொன்னார்கள் என்பதை உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். தகு யா அபூபக்கர் இன்ன லிகுல்லி கௌமின் ஈதன் வ ஹாதா ஈதுடா. விட்டுவிடு அபூபக்கர், யா அபூபக்கரே, அவர்கள் தப்படிப்பதை நிறுத்தி என்று சொல்கிறீர்கள், தாங்கள் சொல்லுவதை விட்டுவிடு யா அபூபக்கர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னலிக்குள்ளி கௌமின், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஈது பெருநாள் இருக்கிறது. ஆதா, இந்த ஈதுல் ஃபித்ர் இருக்கிறது, கௌமுனா நம்முடைய பெருநாளாக இருக்கிறது. ஆகையினால் சந்தோஷத்தை கொண்டாடட்டும். பெருநாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1008 செய்திகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு எப்படி எல்லாம் மகிழ்ச்சியாக தமாஷ் பண்ணியிருக்கிறார்கள். நிறைய புகாரி, முஸ்லிம், திருமதி போன்ற ஹதீஸ்களில் காண கிடக்கிறது. ஆகையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மோடு, நம்முடைய குடும்பத்தார்களோடு, உறவுகளோடு இன்று மட்டுமல்ல என்றென்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.